ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 64. ராகத்வேஷ விமுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவஷ்யேர் விதேயாத்மா பிரசாத்மாதிகச்சதி. டிரான்ஸ்லேஷன். விடுதலையின் நியமங்களை பின்பற்றுவதன் மூலம் புலனடக்கம் செய்யக்கூடியவன் பகவானின் கருணைக்கு பாத்திரமாகி விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடுகிறான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செயற்கை முறையால் ஒருத்தரால் தன்னுடைய சென்சஸ், அதாவது புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்தினா கூட பகவானுடைய உன்னதமான பக்தி தொண்டில் ஈடுபடலை அப்படின்னா வீழ்ச்சி அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் கூட வெளியில் எல்லா வேலைகளும் செய்வது போல தோன்றினாலுமே, எந்த செயலை செய்தாலுமே அவங்களுக்கு அதில் பற்றுதல் கிடையாது. எல்லா பற்றுதல்களிலிருந்தும் தூய கிருஷ்ண பக்தன் விடுபட்டு இருப்பார். பகவானுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய பக்தன் தனக்காக தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆசைக்காக எந்த செயலையும் செய்ய மாட்டான். செயலை செய்வது, செயலை செய்யாமல் இருப்பது எல்லாமே பகவான் கிருஷ்ணருடைய எண்ணப்படியே நடப்பதால் எல்லாமே பகவானின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவையாக இருக்கும். இறைவனுடைய காரணமற்ற கருணையே இத்தகு உணர்விற்கு காரணம். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. அதனால் விடுதலை பாதையின் நியமங்களை, அதாவது முக்தி அடைவதற்கு அதற்குண்டான கர்மங்களை நாம் செய்யும்போது நம்மளுடைய புலன்களை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி நாம் அந்த வழியில் போனால் பகவான் நமக்கு உதவி செய்வார். மேலும் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கடந்து உயர்ந்த தூய பக்திக்கு ஒருவரால் வர முடியும். அப்படிப்பட்ட தூய பக்தர் பகவானுக்காகவே ஒவ்வொரு செயலையும் செய்வார். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.